ஹாய். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நெட்ல வந்து முற்போக்குத்தனத்தை பேசுறேன், பிற்போக்குத்தனத்தை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க. அது மென்னா இருக்கட்டும், விமனா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும். 2 பேருமே தான் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுல சில பேரோட கருத்துக்கள் வந்து சில சமயம் தப்பா போயிடுது. அவங்க தப்பா பேசின விஷயம் தான் இன்னைக்கு நம்ம கண்டென்ட். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஆன்லைன்ல வந்து ஒரு அக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்செட் செக்ஸ்ன்றது ஒரு நார்மலான விஷயம் தான். அதே எல்லாம் தப்பா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்செட் செக்ஸ்னா, அதாவது இந்தந்த உறவு தான் உடல் உறவு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கல்ச்சர் இருக்கு. ஆனா அதுக்கு எதிர்மறையா யார் யார் கூட வேணாலும் உடல் உறவு வச்சுக்கலாம் அப்படின்னு பேசுற ஒரு விஷயம் தான் இன்செட் செக்ஸ்ன்னு சொல்லலாம். அதை வந்து இவங்க வந்து நார்மலைஸ் பண்றாங்க. நார்மலைஸ் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. அதாவது என்னன்னா, இந்த மாதிரி கிரேக்க காலத்திலே இருந்திருக்கு, இதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த மனநிலையில இது சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. இதை பாக்குறவங்க எப்படி இன்ஃபுளுன்ஸ் ஆவாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு கடைசியா ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னன்னா, தான் ஒரு பெரியாரிஸ்ட், அம்பேத்கரிஸ்ட் சொல்றாங்க. காலம் எட்டுல என் பார்ட்டிங்கிற பேர்ல சாவ பறக்க விடுற அந்த பயலுக்கும் அவன் சாவலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. சோ அம்பேத்கரும் பெரியாரும் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி உங்களுக்கு தெரிஞ்சுதான் கமெண்ட்ல சொல்லுங்க, சரிங்களா? அவங்க சொல்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்கிறப்ப அவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு தெரியல. யார் யார் கூட வேணா போக சொல்றாங்கன்னா, இப்ப அந்த அக்கா வந்து, இப்ப நான் சொல்றது தப்பாதான் இருக்கும். அந்த அக்கா வந்து அவங்களோட அப்பா கூட போய் எதனா பண்ணலாம். அவங்க சொல்றாங்க, அதாவது 2 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னா அவங்க வந்து அந்த ஒரு உடலுறவுன்றதை அவங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இல்லீகல் அஃபேரை அவங்க வந்து நார்மலைஸ் பண்றாங்க. அதை மட்டும் பண்ணல, அந்த இன்செட் செக்ஸ்ன்ற ஒரு விஷயத்த நார்மலைஸ் தான் பண்றாங்க. எப்படி தைரியமா சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. தப்பான விஷயத்த இவ்வளவு சரியா இவ்வளவு தெளிவா அவங்க வந்து பேசுறாங்க. இது வந்து ஆதி காலத்துல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆதி காலத்துல இருந்திருக்குன்னா, இப்போ ஆதி காலத்துல யாருமே மனுஷங்க யாருமே ட்ரெஸ் போடல, இப்ப ஏன் போட்டுட்டு இருக்காங்க அவங்க? இதுதான் என்னோட கேள்வி. நீ ஆதி காலத்தை பத்தி பேசுற, ஆதி காலத்தோட கல்ச்சரை நீ பேசுறன்னா, அப்ப நீ இப்ப அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்க. ட்ரெஸ் இல்லாம நடந்து போவாங்களா அவங்க? பொண்ணுங்களுக்கு ஸ்டில் இந்த டேட் வரைக்கும் இந்த ட்ரெஸ்ன்ற ஒரு விஷயம் வரப்ப அது ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி போடக்கூடாது, அந்த மாதிரி போடக்கூடாது, இப்படிதான் போடணும், அப்படிதான் போடணும்னு சொல்லிட்டு அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா, பொண்ணுங்களுக்கு தெரியும் ட்ரெஸ் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு. நம்ம போய் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ நம்ம மூடிட்டு இருந்தாலே போதும், அவங்க எல்லாத்தையும் மூடிட்டு தான் போவாங்க. அந்த அக்கா பேசினதுதான் ரொம்ப ஒரு மாதிரி கோபம் வருதுன்றது வருத்தமா இருக்குது. அந்த அக்காவை நான் இவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணிருக்கேன் மீன் அவங்க பேசினதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு நான் நம்பிட்டு இருந்திருக்கேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, இந்த சின்ன ஒரு விஷயத்தால எனக்கு அவங்க மேல மொத்தமே நெகட்டிவ் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஃபுல்லாவே அவங்கள பத்தி நான் ஸ்டார்டிங்ல இருந்து ஃபாலோ பண்ண விஷயம் எல்லாமே திரும்ப நான் போய் பாக்குறேன். அவங்க பேசின விஷயத்த நான் ஃபர்ஸ்ட் பார்த்த பாயிண்ட் ஆஃப் வியூ வேற, இப்ப பாக்குற பாயிண்ட் ஆஃப் வியூ வேற. அவங்கள ரீசன் என்னன்னா, இப்ப இவங்க பேசின இந்த இன்செட் செக்ஸ்ன்ற ஒரு விஷயம் தான். அந்த அக்காலாம் பெருசா ரைட்டப் போடுவாங்க. இந்த மகளிர் தினம்லாம் வந்தா ரைட்டப்லாம் நல்லா போடுவாங்க. ஸோ அதெல்லாம் பாக்குறப்போ ஆஹா ஓஹோன்னு தோணும். சில பேர் போய் அது கமெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா போடுறதுக்கே வெக்கப்படுறேன் தோழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டானா அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க, அப்புறம் அத்துடுங்க ப்ரோ, இல்லைன்னா ஆபரேஷன் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. Emotional damage. இது எனக்கு ஃபர்ஸ்ட் சிரிப்பா இருந்துச்சு. ஆனா இப்போ இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பேசினதுக்கு அப்புறம் போய் பாக்குறப்ப எனக்கு இதுவும் ஒரு வன்முறை தானே. இதே மாதிரி நம்ம ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு பொண்ணுக்கு நம்ம இந்த விஷயத்த போய் சொல்லியிருந்தா, இதே மாதிரி பெண்ணா பிறந்ததுக்கே நான் வெக்கப்படுறேன், ஆம்பளையா பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருந்தா, அதுக்கு ஒரு பையன் போயிட்டு ஒரு கமெண்ட் இவங்க சொன்ன ஒரு வேலையே போயிட்டு சொல்லியிருந்தா அது என்ன மாதிரி இருந்திருக்கும்? சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேயாடா? உன் சூத்த அறுத்து சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன். மரியாதையா இருந்துக்க. ஃபேக் ஃபெமினிசம் பேசுறவங்களை பார்த்து யாரும் ஏமாந்துடாதீங்க இன்டர்நெட்ல, சரியா? அப்புறமா அந்த அக்கா அதுக்கு ஒரு அப்பாலஜி வீடியோ போட்டிருக்காங்க. அந்த அப்பாலஜி கூட எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கேட்கறவங்க எங்க இருக்கணும், சொல்றவங்க எங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, நான் சொன்னதே வேற, நான் சொல்ல வந்தது வேற, அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வேற, நான் வேற மாதிரி உங்களுக்கு சொல்ல வந்தேன், அது உங்களுக்கு வேற மாதிரி கன்வே ஆயிடுச்சு. அதுவும் அவங்க அப்பாலஜி வீடியோன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆனா அது அப்பாலஜி எல்லாம் கிடையாது. நீங்க இவ்வளவுதான்டா, நீங்க இப்படிதான்டா புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ தனக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்க யாருக்கும் எதுவும் தெரியாது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க போல அவங்க. நீங்க எல்லாம் தெரிஞ்சவங்களும் யாரும் இல்லை, எதுவும் தெரியாதவங்களும் யாரும் இல்லை, சரியா? எல்லாருமே நியூட்ரல் தான், எல்லாருமே ஹாஃப் பேக்டு. இந்த வார்த்தை தான் கரெக்ட். எல்லாருமே ஹாஃப் பாயில் தான், அரை வேக்காடு தான். யாருக்கும் இங்க எல்லாமே தெரிஞ்சிடாது. அதனால இன்டர்நெட்ல யாரையும் பார்த்து நீங்க இன்ஃபுளுன்ஸ் ஆயிடாதீங்க. ஒரு பர்சன் எல்லா டைமுமே சரியானவனா இருக்க முடியும் அப்படின்னு கிடையாது, சரிங்களா? நம்ம இன்டர்நெட்ல பாக்குற யாருமே கண்ணை மூடிட்டு நம்ப கூடாது. ஜாதி ஒழியணும், பெண்ணடிமைத்தனம் ஒழியணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லியிருக்காரு, பகுத்தறிவு வளரணும்னு சொல்லிட்டு. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு எனி டைம் காஜி 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 அதை பத்தி மட்டும் தான் சில பேர் சிந்திச்சுட்டு இருக்காங்க. அவங்கள வந்து சமூக போராளின்னு வந்து அவங்களே போர்ட்ரைட் பண்ணிக்கிறாங்க. ரைட்டை போடுவாங்க, எதுனாலும் ரைட்டை போடுவாங்க.
என்ன நடந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா ரைட்டை போடுவாங்க. ஆனா அதுக்காக அவங்க போயிட்டு அவங்களோட சைட்ல இருந்து அவங்க போய் என்ன பண்ணாங்க பார்த்தா ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாங்க. வெறும் ஆன்லைன்ல ரைட்டப் மட்டும் போடுவாங்க. வேற ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு வந்து சமூக போராளின்னு சொல்லிட்டு சில பேர் பேசிட்டு இருப்பாங்க ஆன்லைன்ல. ஸோ கடைசியா இந்த வீடியோல என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, அம்பேத்கரை பத்தி தெரிஞ்சுக்குங்க, பெரியாரை பத்தி தெரிஞ்சுக்குங்க. பட் ஆனா நீங்களே படிச்சு தெரிஞ்சுக்குங்க. யாரோ 4 பேர் சொல்லி கண்டவன் சொல்றதை கேட்டு அந்த வீடியோவை பார்த்து அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்காதீங்க. ஏன்னா அவனே அரைவேக்காடா தான் இருப்பான். சரியா? நானே அரைவேக்காடு தான். ஸோ நீங்களே போய் படிச்சு தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி ஆன்லைன்ல சமூக போராளி, சீர்திருத்தவாதி, ஃபெமினிசம் பேசுறேன், ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்ற சில பேரால கெட்டு குட்டிச்சேரா போயிடுவீங்க. சரியா? வேற எதனா பேசினா தப்பா போயிடும். நான் இதோட இது முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அவ்வளவு கோவம், டென்ஷன், நான் என்ன அறியாமையே கோவப்படுறேன், என்ன அறியாமையே செய்யறேன், என்ன அறியாமையே எல்லாம் பண்றேன். என்ன ஒரு சின்ன விஷயம் தான், இந்த சின்ன விஷயத்துக்கு பெருசாக்குறான். அவசர புத்தி, அதிகமான அவசர புத்தி நம்மளுக்கு வந்து ரொம்ப இருக்கு. அவசரப்படாம பொறுமையா இருக்குன்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப அவசரப்பட்டு சோழியை முடிச்சிட்டேன். இல்லைங்க, ஒண்ணுக்கு அவசரமா வந்து